ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஜேகே ப்ளாக். இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மீன் பிடிக்க தான் போகிறோம். யாராருன்னு பார்த்தீங்கன்னா, நான், மின்னு, நாசிக் என்ற ஃப்ரெண்ட், அடுத்து எங்களோட கேங்கில் இருக்க கொஞ்சம் பேர் போகிறோம். அநேகமாக வீடியோவில் எல்லாரும் வருவாங்க. இந்த இதில் மீன் பிடிக்கிறதுல யாராவது தூண்டிலோட திடுறா, யாராவது தூண்டில் இல்லாமல் திடுறா என்று தெரியா. சத்தியமாகவே பெஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸோட போகிறோம் மீன் பிடிக்க. எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை தான் இந்த மீன் பிடிக்க போகிறதுல. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவங்கள மீன் பிடிக்க போகிறது? எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சின்ன வயசுல இருந்தது. இப்போலாம் இல்லை. இப்போ ஒர்க் டைம்ல வேலைக்கு மீன் பிடிக்கலாம் வரையலாது. அதனால ஒர்க் டைம் போனா அது கஷ்டம்ன்றதால இப்போ சும்மா ஃப்ரீ டைம் நாங்கள் கிறிஸ்மஸுக்கு லீவ் ஒன்று கிடைச்சிருக்கு. அதால நாங்கள் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து மீன் பிடிக்கலாம் வந்து நாங்கள். சம்பவங்கள் மோசமா இருக்கும், பார்த்துக்கொள்ளுங்க, பயத்திராதீங்க, அது மட்டும் சொல்லிக்கொள்வோம். அடுத்த நண்பனுக்கு வந்து நிறைய மீன் தூண்டில் கட்டுற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. வீடியோவில் போக உங்களுக்கு. சரி, ஓகே, வீடியோ கண்டிப்பாக பாருங்க. வீடியோக்கார முதல் தடவை வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், மீன் பிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன். என்ன மீன் பிடிக்கிறவனெல்லாம் காணலை. ஏய், எங்கடா இருக்கீங்க? மீன் பிடிக்கிறதுக்காண்டி லொக்கேஷன் பார்த்து இந்த வழியால் போய்கொண்டிருக்கேன். இப்போ யாராருன்னு பார்த்தீங்கன்னா, நாசிக், இதால் மின்காஜ், இதால் நான் இடையில் வந்து சேரப்போகிறாரு. இன்னும் கொஞ்சம் பேர் கொஞ்சம் சேரப்போகிறாங்க. வீடியோவில் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நிறைய பேர் வருவாங்க மீன் பிடிக்கிறதுக்காண்டி. ஸோ காட்டு வழியாக இருக்கு. நான் கொஞ்சம் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா டெரராக இருக்கு. இதுக்குள்ளேயும் போய் மீன் பிடிக்க போடலான்னு கேட்டிங்கன்னா, இதுக்குள்ளே தான் இன்றைக்கி சம்பவமே மீன் பிடிக்கிறது. ப்ரோ, லொக்கேஷன் பார்க்க தெரியுமா உனக்கு? லொக்கேஷன் எங்கேயோ போகுது, எங்கேயோ கொண்டு வண்டி ஓட்டிருக்கேன். டிரைவர் என்ன சொல்றீங்க? நான் சின்ன பிள்ளையா இருக்கு. சரி, கமிங் கூல் பாடி. சரி, இந்த வாரம் பாருந்தா லொக்கேஷன் பார்க்க தெரியாதான். டிரைவர் வந்து சரியா தான் ஓடணும். இவன் தான் அந்த பின்னுக்கு இருக்கான். லொக்கேஷன் பார்க்க தெரியாம லொக்கேஷனை பார்த்துட்டு இருக்கான். சிக்கிட்ட வந்து திருப்பி ரொட்டேட் பண்றோம். அங்கே வீட்டில் போய் இந்த ரோட்டை பாருங்க கைஸ். அந்த ஏரியாவே கொஞ்சம் சட்ட சிக்கலான ஏரியா தான். இப்போ சரியான லொக்கேஷன் பார்த்துட்டியா மீனு? இங்கே வேறு சொல்லேன், லொக்கேஷன் பார்க்க தெரியுமா? ஸோ இந்த ரோட்டில் வந்து செம்ம டேஞ்சராக இருக்கு. தண்ணி வெள்ளம். பாவம், புது பைக் எடுத்தவன் சேவிஸ் கூட போடலை. பாவம் நண்பன். இந்த முறை மெக்கானிக் சர்வீஸ் கட்டாயம் போட்டே ஆகணும். என்ன நண்பா சொல்கிறா? மெக்கானிக் சர்வீஸ் போட்டே ஆகணும்பா. நண்பன் ஒருத்தன் தான் நிற்கான். அங்கே இருந்து தான் இப்போ நாங்கள் மீன் பிடிக்க போகிறோம். ஸோ இந்த ரோட்டுக்கு வரதுக்கு தான் நாங்கள் பக்கத்து ரோட்டால் போயிட்டோம். ஸோ கம்மி. சரி, தாளம் கூட அரௌண்டாக போட்டிருக்குவா. அது நாங்கள் மீன் பிடிக்கிறது நான் இவன்ட்ட சொன்னேன் இந்த ரோட்டால் போகணும். இந்த மீன் பிடிக்கிறதுக்கு டீம் செட்டப் ஆகிட்டு இதில் வந்து 3 டீம் வந்துருக்கு. அங்கே ஒரு ஆள் இறங்கிட்டார் மீன் பிடிக்கிறதுக்கு. இந்த ஒரு ஆள் நிற்காரு, இந்த ஒரு ஆள் நிற்காரு, இந்த ஒரு ஆள் இன்னொரு டீம் ஏற்ற போகிறாரு. சரி, டக்குன்னு வழிமாறான் வாங்க. சரியா? ஸோ அடுத்த எந்த இருக்கார் மீனும் லொக்கேஷன் பார்க்க. லொக்கேஷன் பார்க்க தெரியுமா ப்ரோ உனக்கு? சரி, ஓகே, அப்படியே கண்டினியூ பண்ணுமா. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்பு வெட்டுறதுக்கு நண்பன் கத்தியோட திடுறான். ப்ரோ, உங்களை ஆளை வெட்ட சொல்ல ப்ரோ, கம்பை தான் ப்ரோ வெட்ட சொன்னேன். சரி, ஓகே, கம்பு வெட்டுற வேலையை பாருங்க. ஆனால் கொஞ்சம் டீம் வந்து மீன் பிடிக்க இறங்கிட்டு நாங்கள் வந்தது லேட்டு. இந்த லேட்லேயும் நாங்கள் எவ்வளோ மீன் பிடிக்கிறோன்றது தான் இப்போ டாஸ்க்கு. நம்ம பிடிப்போமா கொஞ்சம் மீன் பிடிக்க போகிறோம். பேருக்கு தான் மீன் பிடிக்க போகிறோம். ஆனால் இத்த வரைக்கும் நான் மீன் பிடிச்சது இல்லை. முதல்ல வாய்க்குள்ளே போகிறோமா இல்லை ஒருத்தனை வாயில் ஏச்சு வாங்கி சாப்பிட்றோமான்னு தெரியாது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரிக்கான் நம்மளது சீனு. ஸோ காலையில் பழுத்துட்டு வந்தீங்க, அதை ஒருத்தர் கணக்கு இருக்காங்க. கம்பு வெட்ட வந்தாச்சு. காலையில் கம்பு வெட்டியெல்லாம் ரெடியாக்காம இப்போ வந்து கம்பு வெட்டி இப்போ கஷ்டப்பட்டு எப்படி ப்ரோ சுட மீன் பிடிச்சேன்னே ப்ரோ. இந்த இருக்கார் இவர் தான் இப்போ இந்த இடையில வந்த கௌசிக். இவன் இன்னும் போகலையாடா, இன்னும் ஆலயத்தை போவையாடா. ஸோ இவன் போக மாட்டான் நண்பன். நாளையில் அடுத்த இன்னொரு கம்பு வெட்டு ப்ரோ நம்மட ப்ரோவுக்கு. சினுவுக்கு இல்லையா? அப்போ என்னடா இவ்வளோ நேரம் வந்து
இங்க பாருங்க, நீங்க கேமராமேன் வேலையை மட்டும் பாருங்க சரியா. நாங்க மீன் பிடிக்க வந்திருக்கோம், எங்களை வேலையை செய்ய விடுங்க. ப்ரோ நானும் மீன் பிடிக்க தான் இருக்கேன். நான் பிடிக்கிறதா மீன் நீ தான். நீங்க என்ன மீனை பிடிக்கீங்கன்னே பாப்போமே. ஐயோ ஐயோ பணத்துல கிடைக்குது, எப்படா வச்சு பிடிக்கிறது? எப்படின்னா அந்த தூண்டில் அதில் கட்டி விடுத்து உயர்த்தி இழுத்துனா மீன் தான் வரும். இந்த பெரிய இடத்துக்குள்ளே ஒரு பெரிய எல்லை ஏறிக்கு மீன் பிடிக்கிறதுக்கு இந்த எல்லைக்குள்ளே இறங்கி இருக்கிற மீன் நல்லப்புறம் கைஸ் முதல்ல பிடிக்கிறதுக்கு முதல்ல பாலைக்குள்ள வந்து மீன் பிடிக்கிறதுக்கு வந்து கம்பு வெட்ட வந்திருக்கான். ஆனால் முதல்ல வாய்க்குள்ளே போகிறதுக்கு இவன் தான் பெஸ்ட்டு போவான். இவனை தான் அனுப்பணும், வெள்ளையும் சொல்லி மாதிரிக்கான். இதுக்குள்ளே இந்த ஏரியாவுக்குள்ள இறங்குற கஷ்டம். டைம் இல்லாத ஆனால் என்ன இறங்க ஒரு தூண்டில் வச்சு 3 முடிக்கியா? பிடிக்குமா? மாறி விளையாடுமா? சரி ஓகே, அவனில்ட்டையும் தூண்டில் சோழர் தேசம் நோக்கி பயணிக்க உள்ளோம். எல்லாரும் வாங்க மீன் பிடிப்போம். மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு தூண்டில வச்சு 4 பேர், நான் உண்டு. இப்போ பைக்கில் வந்த உடனே என்ன எக்ஸ்ட்ரா 2 பேர் வராங்க இதை பிடிக்கிறதுக்காண்டி. ஒரு தூண்டில் தானே இருக்கு கட்டாயம், ஒரு தூண்டில் தான் இருக்கு. 3 பேர் ஒருமைக்கு பிடிப்போம் மீன், பிரச்சனை இல்லை. எப்படின்னா ஒரு தூண்டில் ஒரு மீன் தானே விடும், பரவாயில்ல. 3 பேர் 3 மீன் பிடிப்போம் ஒவ்வொரு தடவை போட்டு. ஸோ கைஸ் இதை கண்டினியூவாக பார்த்து கொண்டே இருங்க, செம்ம ஃபன்னாக இருக்க போகுது இந்த வீடியோ. இப்போ இல்லை இதுக்கு புறவா என்ன காய்ஸ் வந்து மீன் பிடிக்கலாட்டி நோண்டி ஆகிட்டு மாட்டேன்னு வச்சுருக்காங்க. கட்டாயம் வீடியோ அப்டேட் பண்ணுவேன். மீன் பிடிக்கிறமோ பிடிக்கலையோ கப்பல் கவுந்தானும் வீடியோ வரும். இன்னைக்கு ஒரு புடி ஆல்வேஸ் வெல்கம் டு யூ. சரி ஓகே, கண்டிப்பாக பாருங்கள். என்னோட தூண்டில் எப்படியும் கட்டாயம் வெட்டி ஆகணும். 4 பேருக்கு ஒரு தூண்டில் கஷ்டம். என்ன 2 ப்ரோக்கள் வராங்க. ஸோ அப்படி வாங்க கண்டினியூ பண்ணுறேன். ரைட், ஒருத்தரை காப்பாற்ற இன்னொருத்தர் பலியாகும் நேரம். வெட்டுங்க ஃபாஸ்ட்டாக வெட்டுங்க, இன்னொன்று வெட்டுங்க. மினிகாஜ் அவர்கள், உங்கள் வளர்த்திக்கு இப்படி ஒரு சின்ன கம்பு காணுமா? எனக்கா? அப்போ சரி, எனக்கு முதல்ல பாலிக்குள்ள வைத்து கம்பு நண்பன் உயிரையும் கொடுப்பான், கடைசியில் உயிரை அவன் தான் அடுப்பான். சொல்லலை ஒருத்தருமே சொல்லலை. நானா தேடி கண்டுபிடிச்சி ஆரஞ்சு அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அந்த கேமராமேன் தெரியுமா இடையில அவன் தான் சார் பெரிய வேலை பார்த்துட்டு கூட போய்தான். நீங்கள் அதில் வந்து நீங்கள் எங்கே போனீங்க? நாங்கள் அப்படியே வந்து காட்டுக்குள்ளால கொண்டு பைக்கில் உளுந்தெலும்பி காண கஷ்டப்பட்டு அந்த என்ன படம் பார்த்தனியா, 1001 படம் பார்த்தனியா, அதே மாதிரி சில பாதையில் கடந்த 5 பக்கம் வந்து இருக்கேன் இப்போ. ஸோ கைஸ் எனக்கு ஒரு தூண்டில் வெட்டி தந்தானுங்க. இப்போ பிடிக்கிற சாமான் சாலை நல்லா வளைஞ்சு கொடுக்குது என்ன இங்கே பாருங்க. வாங்க அப்படியே வாங்க வீடியோக்குள்ள. இன்னும் 2 தூண்டில் வெட்டணும். இந்த கம்பு வெட்டுறதுலேயே 3/4 மணி நேரம் போயிடும் போல. விஜயகுமாரனா இவனா சதுவா நிற்கிறாந்தா? சதுசன். சரி ஓகே கைஸ் வாங்க. எங்களுக்கெல்லாம் கூட போட்டி போட அவனுக்கு மணி நேரம் கட்டுவியா தூண்டில்? அதில் தான் ஸ்பெஷலிஸ்ட் என்ன சின்னமே. யாரை பார்த்து என்ன கைஸ் தூண்டலை காலையா கைஸ் இந்த இடங்களா ஊசி கொட்டுறக்கூடாடா. காசுன்னு பார்க்க அவன் நண்பன் வாங்கிட்டு வந்தியா? அது என்ன காசு, பெரிய காசு, மனுஷன் பார்க்காத பிச்சை காசு. நீங்கள் பேசுவீல் தானே. ட்ரைனிங் எடுக்க ட்ரைனிங் கொஞ்சம். எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மீன் பிடிச்சி? அது சரி. உங்களுக்கு? சாரி ப்ரோ, எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ப்ரோ. அப்போ அப்படி பிரிக்காதா, நான் பிரிச்சுதான். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து இந்த வேலையை செஞ்சால் தான். ஃபிஷர்மேன் என்ன மேன்? ஸோ இந்த தூண்டிலேருந்து இடையில சந்திப்போம். இடையில ஒரு கவுசைக்கு வந்திருக்காரு இவர் முடிச்சுதான். என்னத்துக்கு வந்து மீன் பிடிக்கியா மீன் பார்க்கியா? ஸோ கெட்டப்பெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்காரு. சரி கைஸ் வாங்க, உங்களை ஒருத்தர் இருக்காரு, அதுக்குள்ளே இன்னும் 2 பேர் இருக்காங்க. எல்லாருமே ப்ளாக்ல வருவாங்க. ஸோ வீடியோ கண்டினியூவாக பாருங்க. மீன் தூண்டில் கட்ட தெரியாதவங்க மீன் பிடிக்க கூட்டிட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த ஒரு ஆள் வந்திருக்காரு. ஸோ கண்டினியூவாக பாருங்க. சொல்லு சின்ன ஏன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பிடிச்சவரா பிடிக்காது, எல்லாரும் என்ன பிடிக்கும். எவனாச்சும் ஒருத்தனை பிடிக்க கூட நம்ம எல்லாரும் ஓடினா சரி. ஸோ அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அந்த ஆளுக்கு. விஜயகுமார் சொல்லுங்களேன், மீன் பிடிக்கிறானே கட்டாயம் பிடிப்பேல் தானே. கங்கூசி தான் கட்டாயம் அப்ப பிடிக்க மாட்டேன்றே.
பிடிக்கிறேன் ப்ரோ. எத்தனை ஒரு 5 ஷாப்பிங் பேக் எடுத்தா சரியா? அரை ஷாப்பிங் பேக் பிடிக்க முடியல. கடவுளே, மீன் பிடிச்சாலும் பிடிக்கலாட்டியும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆண்டப்பா இது. அந்த கம்பெனி புடியான இடம். நல்லா இருக்கு இடம். இது அந்த கம்பெனி என்ன உண்டு? உண்ட கம்பெனி என்ன? எங்கடா இந்த கம்பு? இதான் வளைஞ்ச கம்பு. நெப்புல் கட்டணும், நெப்புல் இல்லையா? சாண்டிக்கு டிங்கு டிங்கு. பார்க்குறாங்க பார்த்துக்கொள்ளுங்க. உயிரோட நாளைக்கு நாங்கள் வரலாட்டி இது காரணம் வந்து அறிக்காம் வந்தா. ஏன்னா முதல்ல இல்லைன்றான் இதுக்குள்ளே. நாங்கள் டவுட்டில் இருக்கான்னு சொல்கிறான். இல்லை கட்டாயம் இவன் தான் காரணம். மூத்த நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. கேட்டா சினுஜன் பேர். சாரி கைஸ், என்ன மன்னிக்கும். ஸோ இதில் எல்லாரையும் பார்த்துக்கொள்ளும் போது ஏன்னா திருப்பி நாளை இல்லாமல் போனால் முதல்ல பிடிக்கிறதுக்கு நானே சார்ஜரை காணும் போது போட்டு டென்ஷனில் இருக்கேன். என்ன கடுப்பு சொல்லிட்டு மீன் பிடிக்கிறது உனக்கு எதுனா சார்ஜர்? சரி நண்பன் எனக்கு ஒரு சைது கட்டி தான் நான் தொழிலில் இறங்க போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே இறங்குறதுக்கு ரெடி. டீம் பரபரப்பாக இருக்கி. ஜே இதாலேடா போனே வாரம் இன்னைக்கு சோழ தேசம் நோக்கி பயணிக்க உள்ள நண்பர்களே, கட்டப்பா ஆயுதம். டே கம்பு உண்டி நடங்கடா. டே சின்ன சின்ன நில்றா வார நானும். ஓய் டே என்னடா சரி போல அவசரம் அது. மீனு தோல்ல ஏற்றிட்டு போ மீனு. இந்த தண்ணி ஆபத்துல ஒரு 40 கொஞ்சம் தண்ணி ஆழமா தான் இருக்கு. எங்க சொல்லு சொல்லு சொல்லு. பேரானஸ்ரா தெரியுது, கவனமா இருங்க. பேராண்மை படம் பார்க்குற மாதிரி இருக்கு இந்த சீனை பார்க்க. பொல்ல குத்தி போங்கடா. சதுரன் எங்களை காப்பாத்துறோம் நண்பா. ஆழத்தை செக் பண்ணுது கைஸ். கம்ப குத்தி குத்தி. டேய் எஸ் ஆ புதையுற என்ன ஓப்பாய் என்ன பிடிக்காத மச்சான். சீனுவை நான் பிடிச்சிட்டேன். சரி காய்ஸ், இந்த வளர்ந்துகிட்ட உனக்கு எவ்வளவு தான் இருக்கேன்டா. அப்போ நாங்கள்லாம் ஏமாத்துறோமா? தாப்பம் குறையுது தாப்பம் குறையுது. ஓ சரி முதலே பார்த்துக்கொள்ளுங்க சரியா? எந்த பக்கம் முதல்ல வந்தாலும் ஓடுறதுக்கு அதுக்குள்ள நம்ப இந்த அதுக்குள்ள நம்ப இதுக்குள்ள விட்டுறா விட்டுறா. சாவைய பார்க்காரு அவரு. சாவைக்கலடா அவரை மீனை களைச்சி விட்டு வெளியிடா. நீ காப்பாத்துங்கடா. சாப்பிடுமா கம்ப குத்து. என்னடா அப்படி பயமுறுத்துறாரு? நீ சத்தம் கேட்குதுடா மீனு. ப்ரோ காணலடா முடிச்சுட்டங்க. இப்படி சொல்லி சொல்லி இல்லைங்க மீன் பிடித்து வாரோம். சோதனை காய்ஸ் புதையுது காய்ஸ். வாழ்க்கையிலே ரைட் இப்படி தண்ணிக்குள்ள இறங்கிருக்கேன்டா. டன் சோழி முடிஞ்சு இன்னும் விட மாட்டேங்குது. பேராண்மை படத்திலோட எப்படி போனது இல்லடா. பேராண்மை படம் ஃபீலிங். பேராண்மை படம் எப்படி எடுத்துருக்க மாட்டேன்டா. கொஞ்சம் நடக்க விட்டு போட்டு வீடியோ கொஞ்சம் வாங்க எடுத்துட்டு பாடு. அம்மாவோட இதுக்கு மெனக்கட்டு இதுக்கு பாருங்க. எம்மா என்ன தனியை தவிக்க விட்டு போட்டு போயிட்டு எம்மாடி. சரியா? ஓ சரி கவனமா. பயமுடுத்தாடா கவனமா. துளி என்றானியால் முதல் என்றானியன். அம்மா காலைகள் என்ன குத்து நன்றா நன்றா மினிகாய் நன்றா குளத்து நண்டு. டேய் சரி இந்த பிளேஸ் நம்ம எதுக்கு சாவ சொல்லி அப்போ என்ன போய் குத்துது குத்துது மீன் தூண்டில பிடிக்கல. சத்தம் சத்தம் கூடாது. சத்தம் கூடாது. கைஸ் மீன் பிடிக்கிறது ரெடி, தூண்டில் ரெடி. பிடி பிடி மீன் பிடி. சும்மா போடா வாப்பா சரிக்கா. அடே எவ்வளோ 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 தூரண்டா போகணும்? த்ரில்லாக இருக்கணும் சரியா வீடியோ. டேய் பயமா இருக்குடா. காய்ஸ் முதல்ல பாலி பக்கத்தில் மீன் பிடிக்க வந்துருக்கோம். நீ பாருங்க காய்ஸ். முதலைக்கு எங்களுக்கு இற மீன்
முதலைக்கிறேன்னா அங்கே இதான் கைஸ் முதல்ல பாலி பயமாரி கைஸ் ஏதாச்சும் நடந்தா இவன் தான் பொறுப்பு தான் இவன் தான் கைஸ் நம்பி கூப்பிட்டவங்க இவன் தான் கைஸ் இவன் மட்டும்தான் இவன் தான் சார் பெரிய வேலை பார்த்துட்டு கூட போய்த்தா ஒரு 500 எங்கடா விட்டு போட்டு போறாங்களே காய்ஸ் வச்சுட்டாங்க கைஸ் நான் பேராண்மை படத்தை கூட இப்படி பார்த்து இல்லை தண்டிக்குள்ள நடந்து என்னையே நடக்கட்டும் தானியலே பாருங்க கைஸ் எங்களை சுற்றி எப்படி இருக்குண்டு அங்கால 3 பேர் மீன் பிடிச்சிருக்காங்க தாப்பத்தை பாருங்க கைஸ் எப்படி இருக்குண்டு ஜெனி எங்க நிக்கான்னு பாருங்க கூட பரவாயில்ல அடிச்சு ஒரு கால் எங்க இருக்குது உள்ளுக்கு நீச்சல் தான் அடிக்கணும் நீச்சல் பிளேயர் முதல்ல வேணாம் நீ கிளறி விட்டு போயிடுவா நான் கணி மாட்டுறேன் ஓடிட்டாங்க ஜெனி இதுக்குள்ளால எங்கடா ஓடுறா அடிக்கிறா எப்படி ஏறுறது கேள சொல்லித்தாரு இവിടുത്തെ மீன் இல்லையாண்டி ஆனால் அவன் மட்டும் தான் சொன்ன இവിടുത്തെ மீன் இருக்காண்டி டேய் முதல்ல பிடிச்சிக்கணும் ஒன்றும் இல்லை கொஞ்சம் சதை இருக்கி எங்கள் ஒன்றுமே இல்லைடா முதலைக்கு சதையோட எலும்பு தான் பிடிக்கும். அது இன்னொரு முதல்ல சொல்லுது இல்லை எங்கடா ஒரு முதலையை பற்றி கேட்க மினியாச்சில் தூண்டிலங்கடா முதலையை பற்றி கேட்க எரிச்சுட்டான் இன்னும் முதல்ல பிடிச்சிக்கணும் உண்ட தோல் நான் ஏறுவேன் சரியா இந்த மூளையை பார்த்தியாடா காத்துக்கு புழு குத்தா முதல்ல போடுறாங்க ஐயோ முடியலை சிறு சிறு என்றாலும் இது என்ன மண்மட்டி இருக்கி கொட்டையை தண்ணிக்குள்ளே வண்டி ஏறும் ஒரே ஊருக்காரனோட எங்களை வச்சு செய்யலாடா கைஸ் தூண்டில குத்துங்கடா சோழ தேசத்தை நோக்கி பயணிக்கொள்ளும் 30 நாளுக்குரிய சாப்பாடு எடுங்கடா கொஞ்சம் வட்டி போட்டோ வட்டி கொஞ்சம் மேலே இதை கடிச்சு போட்டு கொஞ்சம் கிட்ட கட்டித்தான் வளர்ந்து கேட்ட அவனே ஒரு சிம்பிளா இருக்கான் டேய் எங்கடா போற எப்படி சுத்திதான் சுத்தண்டா கட்டிதான் சுத்தி இப்படி சுத்தண்டா இப்படி சுத்தி நாங்கள் இப்போ மீன் பிடிக்க போகிறோம் சொல்லியிருக்கேன் மீன் பிடிக்கிறான் இல்லை மீன் பிடிக்க போகிறோம் முதல்ல எங்களை பிடிக்க போகிறோம் இல்லை இல்லை சினு முதல்ல பள்ளியில் பிடிச்சி போகிறான்டா எனக்கு பயமாக்கிறா அந்த தும்முறான்டா டேய் காலுக்கால ஏறுதுடா அட்டையா காலில் ஒரு காயம் இருக்கிறா நேரத்தில் சொல்றான் நான் அங்கேருந்து ஜூம் பண்ணியா வீடியோ எடுத்திருப்பேன் என்னடா இப்படி பயமுறு தட்டுறாரு இவன் எங்கடா புதையுறான் காலில் நீ ஊடுற மாதிரி கிடக்குன்னு போங்கடா வரக்குள்ள நல்லா தானே வந்த நம்ம எங்கட நண்பா ஒருத்தன காலில் நண்பா நண்பா நண்பனி சாபோகளை நண்பனுக்கு என்ன நடந்துறவங்களை மீன் பிடிக்கிறியா இந்த ஒருத்தன் கத்திட்டு போறான் மீன் பிடிக்க ரிட்டர்ன் பண்றோம் வீட்டை விட்டுருக்கேன் யார் சொல்றான் ஐயோ மீன் பிடி தொழில் வச்சு செஞ்சுட்டான் ஐயா ஏனோ திரும்பி இதுக்குள்ள நம்பி இறங்க பிரியா ஓ ஆ என்னத்தோட உப்பியோட என்ன ஆ ஆ அப்படி சொல்றியோ நீங்க அப்படி வரையிலோ அது சரி போனால் நாங்கள் நாட்டை நோக்கி பிளாட்டுக்கு திரும்ப போகிறோம் காய்ஸ் மீன் பிடிக்கல காய்ஸ் மீன் பிடிச்சவனையும் கூட்டிட்டு போகிறோம் எங்களோட சொந்தக்காரங்களை கூட்ட வந்திருக்கேன் காய்ஸ் ஏன்னா நாங்கள் மட்டும் நாட்டை விட்டு போனால் சரியில்லையே என்னைய கொண்டு சேர்க்கிறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா என்ன நண்பா என்ன சொல்லுது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் முடியல எங்கே மட்டும் தாண்டிருக்கேன்டா இந்த இடம் மட்டும் தாண்டிருக்கேன் அவனுக்கு இவனுக்கே இவ்வளோ வேண்டா அட்டையில இல்லை கொஞ்சம் இப்படிதான் என்ன வாரில் எப்படியே நிற்கிறான் ஐடியா
புழு இல்லை வெறும் மண்ணை மட்டும் சுமந்துவார். ஏன் ப்ரோ அப்படிதான் சொன்னா நீங்கள். இருந்து இறங்கி 3 பேரும் வெளியில் வந்தோம். புதுசாக இந்த அடுத்த ஆள் களத்தில் இறங்கிட்டார். அவர் இன்றைக்கு இறங்குவார் ஏரியா வெள்ளக்காரத்துறை. இன்றைக்கு முடியுமா? கன்ஃபார்ம் இன்றைக்கு சரி சோழி முடிஞ்சு. மீனோட இறங்கத்தோல மீனோட வந்தீங்கன்னா சரி. என்னது இது? என்ன இதுக்கா போருக்கா ஓப்பரியல்? மீன் பிடிக்க பேக் இல்லை, மீன் பிடிக்க தூண்டல் ஒழுங்கா இல்லை. எப்படி வண்டியில் நம்பி நான் மீன் பிடிக்க போகிறேன்? ஓ ஓ ஓ வருக வருக என்ன மட்டக்களப்புக்கு வர வைக்கிறோம். எங்கடா ஒரு எஞ்சால 2 பேர் இறங்குறேன். அங்கே 2 பேர் முடிச்சுண்ணா. சேஃப்டி இல்லை ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க. சேஃப்டியில் முடிச்சுண்ணா. அஞ்சால போ, இங்கே வாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஆள் சொல்கிறேன், அவங்களோட ஊருக்காரன். பார்த்துக்கோங்க கடைசியா. இதுக்குள்ளே இறங்க சொல்லி கட்டளையிட்டு இருக்காரு எங்கட உபேதா. ஆனால் எங்கட நண்பன் முதலப்பாளி என்றவளை இறங்க மாட்டான், ஒத்த காலில் நிற்கான். இறங்க முதலப்பாளியாக்குள்ளே அன்பா சொல்கிறேன். முதலப்பாளி நீ லைஃப்பில் எதோத்தவன். நாங்களாம் ஆண்டு அனுபவிக்க நிறைய கிடக்கு. நீங்கள் அனுபவிச்சா கிடறங்க. அப்படி முதல்ல பிடிக்கக்குள்ள வருவியா இல்லை முதல்ல பிடிச்ச அப்புறம் வருவியா பார்க்க? நண்பன் என்ன சொல்கிறா அஜினு? சொல்ல என்ன சொல்கிறா? இறங்கியா? ஓ டேய்யா அதுக்குள்ளே மீன் பிடி விளையாண்டோட்டு ஏதோ போருக்கு போகிற கத்தியை தூக்கிட்டு வர மாதிரி தூண்டில் சைஸை போகிறேன். ஆள்ற சைஸுக்கு இருக்கு தூண்டில். ஆள் தூண்டில் இப்படி மீன் பிடிக்க போகிறேன். என்ன இன்னைக்கு பிடிக்கும் கறி உண்டாக்குறோம். மீன் பிடிக்கிற முகத்துகளை பார்த்தா தெரியும் மீன் பிடிக்க போகிறோமா பிடிக்கல. நெப்பில் எண்ணத்தில் கட்டி வச்சுக்கான்னு பாருங்க. காட்டுறோய் சொப்பின் பேக்கில் என்னத்தில் வச்சிருக்கான். இல்லை இல்லை முறை திரும்ப சொல்லு. உனக்கு என்னத்தான் அனுப்பியாடா? நண்பன் மீன் பிடிக்கிற பிளான்ல இருக்காரு. பிடிச்சிருவானா? பிடிச்சிருவியா ப்ரோ? இடுப்புல இந்த கையெடுங்க ப்ரோ. ஓய் குத்து நகரும் ப்ரோ. ஒரு உயிரை கொள்ளும் தரணும். இன்னொரு உயிரை பிடிப்பீங்களா? என்னடா அட்டையா எங்கடா இருக்கி? ஏறிட்டா டே எங்கடா ஓட்டு நீ? காய்ஸ் அட்டை காய்ஸ் இந்த இருக்கிறா. இதுக்கு மேலே இந்த தொழிலுக்கு நான் பரல. முடிச்சுதான் இந்த கதையை சொல்லாங்க. பார்க்குறது மீன் பிடிக்கிற உஷாரில் வராரு. ஆனால் அட்டறிக்கிறது அவருக்கு தெரியா. சம்பவம் ஒன்று பாருங்களேன் கைஸ். வந்தோடனே இஞ்ச சம்பவம் இஞ்ச பாருங்களேன். ஏறித்து ஒருத்தன காலில். ஆனால் இன்றைக்கு அட்டை தான் சாப்பாடு. மீன் பிடிக்கிறல அட்டையை பிடிச்சி ரோசனை போடுவோம். பச்சை கலரில் இதாண்டு பாருங்க. 2 கால் ரத்தம் குடிச்சிட்டு வாங்க கட்டில இதான் ஜாமா. எந்த கட்டி சினுவா காணும். நண்பனுக்கு அட்டை பிடிச்சனால காரணத்தால் கட்டில் இருந்து மீன் போட போகிறோம். இப்போ அந்த ஒரு தண்ணிக்குள்ள இருக்கிற சேட்டை இல்லை நமக்குள்ள. எப்படி இவனே 2 ஃபுல்லாக மீன் பிடிப்பானே 2 எனக்கு டவுட்டாக இருக்குது. மீன் இந்த இதில் இருக்கான்னு தெரியா பிடிக்கிறதுக்கு. ஆனால் இவனே பிடிப்பான்னு தெரியா எனக்கு. மீன் பிடி தொழிலவர்கள் மீனுக்கு செல்லும் நேரம். பார்வையாளர்கள் நான் ஒருவன். பார்வைக்கு செல்லும் நேரம். ஒரு புழு எடுத்து 3 மீன் பிடிக்க போறியா? கட்டுக்கு வாங்கணும் போவோம். கட்டுக்கு வாங்கணும் போவோம். டீம் பெரிய இதோட. ஸோ நாங்கள் இந்த இடத்துல இந்த மீன் பிடிக்க போகிறோம். ஒன்றா தெரிஞ்சா ஜெனி ஒரு மீனா பிடிக்கலாமா இல்லை முதல்ல பிடிக்க ஒரு காப்பாற்றலாமா? ஜெனி எனக்கு புழு குத்த வரது இல்லைடா. மீன் பிடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கியா? எப்படி வருன்றாதியா? ஏகதமாய் 2 போடுறா. பிச்சுரன் பிக்கக்கூடாதா?
ஏதோ 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி பில்டப்லாம் விட்றான். இந்த கொடுமைடாது. டேய் முதலப்பாளி இருக்கு, அவனை பார்த்து போடும். பார்த்தா இல்லை முதலப்பாளி மாதிரி தான் இருக்கு. மீன் கொத்துது காய்ஸ். வந்து நண்பன் முதல் மீனை பிடிச்ச தருணம் யாராலும் மறக்க முடியாத தருணமாய் மாற்ற போகிறோம். நெப்பில் கீழே இறங்க பண்ண ஒரே எழுப்போம் பாரு. இன்னும்மா இவனை நம்பிட்டு இருக்கீங்க? அங்கே படுக்குறா மீன். எங்கே சும்மா செஞ்சு இதுக்குள்ள போடாது. இதுக்குள்ள அங்கே கொத்துதான். மீன்பிடி கைத்தொழிலாளர்கள் என்ன சொல்றீங்க? மாறா ஜெயிச்சிட்டோம். ஃபைனலி மீனை பிடிச்சான் நண்பன். இதுல பேர் என்னன்னு சொல்லுங்க. இதுல பேர் என்ன ப்ரோ? இது பனையானன்னு சொல்லுங்க. ஒரு சொப்பினடி சரியா? வேற என்ன மீன்? நண்பன் மீனா பிடிச்சிட்டான். டேய் வெளியே கொளுத்துங்கடா. ஸோ நண்பன் பிடிச்சதுக்கு பெருமைக்காண்டி இப்போ அந்த மீன் அவனே சுட்டி சாப்பிட அப்படி தலையை நெச்சு பிடி, தலையை நெச்சு பிடி. 2 சைட் பார்க்கணும் செப்பட்டை தலையை நசிச்சு பிடிங்க. தலையை மட்டும் நசிச்சு பிடிங்க. இல்லை நல்லா நசிங்க. அப்படி நெசின வெட்டி அப்படி நெசின வெட்டு 2 தலையை நசிச்சு பிடிச்சா சும்மா நிற்பாரு. அவன் தான்டா மீனவன். அதையா வேண்ட தூண்டில் நல்ல முறைச்சு தானா? ஓ புழு கொத்தாம மீன் பிடிக்கிற முதல் மனுஷன் இவங்க தான். சொப்பின் பேக்கு கொஞ்சம் பிடிங்க வாரேன். நீங்கள் ஒரு மீன் பிடித்தாம்பா போக மாட்டேங்க அதேப்பான். ஒரு மீன் பிடிச்சிட்டாங்க சதை நம்பி. எங்கடா ஒரு புல்லு பத்தைக்குள்ள நல்லா பின்னு கொஞ்சம் முன்னுக்கு போயிடலாம். இன்னும் கொஞ்சம் இறங்கி போகல. எவ்வளோத்தானே நிற்குங்க. மனுஷன் நீங்கள் கொஞ்சம் போடுங்களே. நீங்கள் அந்த வீட்டுக்குள்ள ஓடுங்க. டீம் அந்த ஒரு டீம் போகுது காய்ஸ். இந்த ஒரு அணி எல்லாம் கொஞ்சம் பாருங்கடோ. இல்லை இல்லை இவனே மினுவாக்கள் சொல்கிறேன். லியானாக்கள் நம்ம ஒன்று எடுத்து வைக்கானே போடு. என்ன ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் காலில். உனக்கு ஏதோ லக்கில் ஒன்று வந்துது. இங்கே ஒரு சிக்னல் ஒன்று கொடுத்தீங்கன்னா சரி. கூட தூரம் போய் முடிச்சுண்ணா. கூட தூரம் போய் முதல பாலி எல்லாம் கவனம். எல்லாம் அலர்ட்டாக இருக்கணுமே. சரி இங்கே ஒரு பிடிபட போகுது. ஒரு டீம் வந்து இந்த மீன் பிடிக்க போனது. பெரிய பில்டப்லாம் காட்டிட்டு போனவங்க டீம் வருது. எத்தனை மீன் பிடிச்சிங்க நீங்கள்? அவர் நீ மீன் பிடிக்க போன, நீ மீன் பிடிக்க கூட்டிட்டு போனோம் என்ன சொல்கிறாரு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆ மீன் பிடி மேய்க்கிறது எருமை உங்களுக்கு அதுலேயும் பெருமண்ணே. அட்டரிங் கவனம். இல்லை 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 மீன் பிடிச்சி ஏலா ஓய்வுக்கு வந்துட்டார். ஸோ நம்ம மீன் பிடிக்கிறாங்கள பார்ப்போம் வாங்க. விஷயம்னு பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறது வந்து சிம்பிள் விஷயம் இல்லை. அது மீன் படணும். அதுக்கு வந்து கொஞ்சமாச்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நம்ம கூட்டிட்டு போய் நம்ம வர்றவாடு. நான் ரோசக்காரன்.
நாசிக் இங்கேல போடுங்க அங்கே பாருங்க அந்த மூளை அந்த தாமரை என்ன என்ன மறுபடியும் மட்டை சம்பவம். சரி வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஐயா. கையுங்க மாட்டேன் இதாச்சும் சின்னது இல்லை அப்படியே செஞ்சு விட்டு விடு சின்ன ஒரு அட்டடா அவன் பாடி என்ன இதாண்டா வைத்தியர் சொல்றாரு. உணர்வு இல்லை அவ்வளவு கட்ட அடிக்கிறது. அவருக்கு உணர்வு என்னதுல மாதிரி வீடியோல காட்டினாரு. மீன் பிடிக்க வந்து பிடிச்ச மீனை காட்டுங்கண்ணா, கொஞ்சம் பிடிச்ச மீனை காட்டுங்களேண்ணா. சரி பிடிச்ச மீனுங்க யார் தங்குசி மீன் பிடிச்சி முடிஞ்சா நீ இதில் பிடிச்ச மீன் வந்து ஒரு மீனுமே பிடிபடலை. மீன் பிடிச்ச காணுமடிக்கு இப்போ போகிறோம் முடிகிற சாமிண்டு. இதில் வந்து பின்னுக்கும் நாசிக்கும் மீனும் வராங்க. என்னடா மீன் பிடிக்கிறதா நெக்ஸ்ட் இடம். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் இடமாண்ட ஒரு பிளான் ஒன்று பண்ணியிருக்காங்க. அங்கேயும் வச்சுதே சுதப்பல் தான ஏரியா வாங்க பார்ப்போம். இப்போ அதெல்லாம் இல்லை டீம் போகுது அடுத்த பிளேஸுக்கு. நாங்கள் ஒரு டீமாக போகிறோம். எல்லாரும் தூண்டில் கையோட வந்துடுறாங்க. ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். சட்டப்படி பிளேஸ் பிடிக்கிறதுக்கு இந்த லியானா பிடிச்சி கொண்டிருக்காரு. பாருங்க இந்தால முர்ஷித் ப்ரோ ரெடியாகி கொண்டிருக்காரு பிடிக்கிறதுக்கு. இந்த இடத்த எப்படியும் மீன் படுமன்ற ஒரு நம்பிக்கை. ஓ சரி டேய் சத்தம் போடாங்கடா. முர்ஷித் ப்ரோ என்ன ப்ரோ நடக்குது இங்கே வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கேன். புழு வரைக்காண்டு பாருங்க. ஓகே வரக்குள்ள வாங்கிட்டு வந்தீங்களா மண்ணே? ஸோ சைட்டாச்சு போட்டாச்சு. அங்கால ஒரு ஆள் போடுறாரு. 2 பேர் ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க. ஓ வந்தோடனே பட்டுரு எங்களுக்கு இப்போ பிடிக்க போகிறோம். இந்த புழு மீன் கொத்துவா இந்த வராங்க. மீன் கொத்துவா இந்த வராங்க 2 பேர். ஓ பைக்கில் வரக்குள்ள பைக்கில் வரக்குள்ளே அடிக்குது. ஏன்னா பிடிச்சாரு இப்போ போட்டு வரி இவன்ட்ட வந்து என்னை காப்பாற்றுப்பா. இவன் தான் இந்த மீனெல்லாம் திறத்துறவேன். இவரண்டா இவன் தான். ஏய் பிடிச்சிருங்க மீன். என்ன ப்ரோ கருத்துரு வேண்டு ஓட்டு போட்டிருக்கீங்களா? அதெல்லாம் என்ன ப்ரோ புது பிளேஸுக்கு வந்துருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிற தொழில் வந்து எனக்கு புதுசு. இவங்களுக்கு கொஞ்சம் பழகிட்டு இருந்தால் அவனுக்கலாம் அந்த மீன் பிடிச்சி பழகிட்டு. இப்போ இத்த வரைக்கும் இன்னும் மீனே பிடிபடலண்டா பார்த்துக்கொள்ளுங்களேன். மீனே இன்னும் கையில் படலை. இன்றைக்கி பிடிச்சே ஆகுன்ற இதில் இருக்கும். கட்டாயம் பிடிச்சே ஆகும். இன்றைக்கி கேட்டுத்தானே ஓடுவீல் போடுத்து கேளுங்கள்டாப்பா. என்ன பிடிப்பீராண்டா மீன்? அங்காளவுமே அங்காள நல்லா தண்ணி அவடத்தவும் மல்லாடி. கைஸ் வந்து மீன் பிடிச்சி உண்மையிலே ஏலா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடியலை. எங்களால் சிரிச்சே முடியலை. அவ்வளோ இருந்து மீன் பிடிச்சதை விட அட்டை எங்களை பிடிச்சது தான் மேல். மீனை பிடிக்கல அட்டை தான் எங்களை பிடிச்சது. ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ. ஏன்னா நிறைய இதில் 3 பேருக்கும் அட்டை பிடிச்சது வீடியோவில் சும்மா அந்த மாதிரி
அவரை மட்டும் தவிர அவரை தவிர ஏன்னா நான் மீனே பிடிக்கல. அட்டை பிடிச்ச எல்லாம் வீடியோ இருக்கு, நீங்க வீடியோவை பாருங்க. செம இன்ட்ரெஸ்ட் ஆகும். ஒரே ஒருத்தன் மட்டும் மீனை மட்டும் ஒரே ஒரு மீன் பிடிச்சவன், அவன் செம பந்தா மீன் காட்டுவான். பிடிக்க தெரியாம இல்ல வந்துட்டு இது வந்திருக்கிற இடம் அப்படி வந்துட்டு எங்களுக்கு இடம் பாய்க்கல, அவ்வளவுதான். அந்த பழமொழி ஒன்று இருக்கு, அது மாதிரி தான் இருக்குது கதை. அப்படிதான் ஒரு பழமொழி இருக்கு, அது எனக்கு வாயில வருது, நான் சொல்ல முடியாம இருக்கு. ஸோ வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம சேனலை லைக் பண்ணாத லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் செம்ம ஃபன்னோட சந்திப்போம். பாய். இனி அடிக்கடி நான் வந்து போவேன் இந்த வீடியோ. பாய் கைஸ்.